Hi, hello guys, how are you all? This shows the legislature's failure to appreciate the growing menace of this crime wherein the victim has to suffer on daily basis, the panel observed. இதுக்கான ரூட் காசு நான் என்னவா பார்க்குறேன்னா நாட் பிளேமிங் பட் ஐ ட்ரைங் டு எம்பவர் யூ கைஸ் ட்ரைங் டு டு ஸ்பிட் த ஃபேக்ட் அவுட் டு யுவர் ஃபேஸ். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும். எப்படி இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒரு யூனியன் பட்ஜெட் தயாரிக்கிறாங்க, அதில் ஒரு 20 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா அதில் வெறும் 1 இல்லை 2 ஆஃபீஸர் மட்டும்தான் பேக்வேர்ட் கம்யூனிட்டிலேருந்தே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே ஒரே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியிலேருந்து தான் இருக்காங்க. அவங்களால எப்படி சாமானியர்களுக்கோ, பிற்பட்டவர்களுக்கோ, தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ, ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கோ எப்படி ஒரு பாலிசியை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வெல்ஃபேர் என்னன்னு புரிஞ்சு அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது அந்த ஃபைனான்ஷியல் கமிஷன்லேயும் வேணும், அந்த பட்ஜெட்ரி இதுலேயும் வேணும், பட்ஜெட்டை ரெடி பண்ணுறவங்களையும் வேணும், மொத்த கவர்மெண்ட் ரன் பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் வேணும். அதே மாதிரி தான் உமன்ஸ்க்கும் உமனோட பிரச்சனை, உமனோட கேர், உமனோட ஆக்டிவிசம், உமனோட எல்லா விதமான சொல்யூஷனுக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்ன பண்ணுறோன்னா உமன் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். அவங்களுக்காக அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கான இடம் இல்லைன்னா அப்போ எங்கே போய் இதெல்லாம் பண்ண முடியும்? கிளியராக தெரியுது லெஜிஸ்லேச்சர் ஹஸ் ஃபெயில்டு. திரும்ப மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷனை நம்பி இருக்கோம், அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியா தாங்காதுங்கிற மாதிரி தான் சொல்லி லெஜிஸ்லேஷனில் அதை பண்ணவே மாட்டுறாங்க. கோர்ட்டே நினச்சாலும் கான்ஸ்டியூஷன் படி கோர்ட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பில்லையுமே லாவாக பாஸ் பண்ண விட மாட்டாங்க. ஜுடிஷியரி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும். இப்போ கான்ஸ்டியூஷன்லேயே அமெண்ட் பண்ண என்ன பண்ணணும்? அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே சொல்யூஷன். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்குன்னு என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு, வெளியில் சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும். அது எல்லா ஃபார்ம்லேயும் வேணும். இப்போ சொல்கிறாங்கல்ல, பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகண்டான மேல் வந்து தே வில் மிஸ்யூஸ் த லா. இப்போ வெறும் இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குன்னா அதில் ரெஃபரைனிங் மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஈஸியாக பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்டான ப்ரோசஸ் தான் ஈஸியாக வயலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதே உமன்ஸுக்கும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா தே வில் கவுண்டர் திஸ். ஒரு அன்பேலன்ஸ்டு, ஒரு அன்ஈக்குவலான ஒரு ஃபைட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவை பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும். எந்த கட்சியாக இருந்தாலும், இங்கே யாராக இருந்தாலும், ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா அதை செஞ்சு நியூஸ் நிறையா பாருங்கள், பாலிடிக்ஸ்குள்ளே இறங்குங்க. இந்த டே உங்களுக்கு அதுக்கான டேவாக அமையும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் பி பொலிட்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா ஒரு தடவை ஒரு நியூஸ், ஐ திங்க் பல்கின்னு நினைக்கிறேன், அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, நம்மளோட வியூவர்ஸ் ப்ரிடாமினென்ட்லி ஒரு நியூஸை கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸில் 90% மென் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ அது நான் உமனை வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத மாதிரி சின்னதாக சுருக்க மாட்டேன். அவங்களால பார்க்க முடியாத சூழ்நிலை அவங்க கட்டுப்படுத்திருக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் வீட்டு வேலையும் அவங்களே செய்கிற அந்த ஒரு மனநிலை இருக்குது, பேட்ரியார்க்கல் சொசைட்டியாக இருக்குது, அந்த மாதிரி தள்ளப்படுறாங்க. அதுலேருந்து உடச்சி வரணும்னா உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வேணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பார்க்குற யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு டிவிலையோ ஒரு சீரியல்லையோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு தான் நியூஸ் நடக்குது. எலெக்ஷன் டைமில் மட்டும் நியூஸை பார்க்காம வீக்லி ஒன்ஸ் ஒரு டே உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டே இருக்குங்களா, அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பின கரண்ட் அஃபேர்ஸ்னாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஹவ் யூ மேக் ஷூர் யூ ஆர் இன் ரியாலிட்டி செக். உங்களுக்குன்னு பெண்களுக்குன்னு தனி ஒரு டெலிவரி உலகத்தில் இப்படிதாம பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆண்கள் ஒரு 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 பிரம்மையை வச்சுட்டாங்கன்னா அதையே பிடிச்சிட்டு இருக்காதிங்க. அது ஆண்கள்னு சொல்கிறது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்கள், சொசைட்டியே சொல்கிறேன். இந்த சொசைட்டியே ஒரு பெண் இப்படிதாம இருக்கணும்னு ஒரு டெலிவரி வேர்ல்டு சொல்லிச்சுன்னா அதை வச்சு அதில் ஏற்றுக்காதீங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. உங்களுக்கு உடன்பட்டு இருந்தால் போங்க, இல்லையா அது உங்களோட சாய்ஸ். அது நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ரியாலிட்டினா ஒன்றா கண்டிப்பாக நியூஸ் உங்களுக்கு வேணும், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கான பிரச்சனையை என்னங்கிறத தேடி அதுக்கான தீர்வு அடையிறதுக்கான ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பி யூ, பி ப்ரௌட் ஆஃப் யூ. தட்ஸ் இட் கேர்ள்ஸ். Take care of yourself, stand for yourself. Bye.